चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। அவ்யக்தவாணியின் தொடர்ச்சி. பாட்டிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. உண்மையான பிராமணர்களின் நீளமான அதிர்ஷ்ட ரேகை 21 ஜென்மங்களுக்காக. நீங்கள் எவ்வளவு பாக்கியம் நிறைந்தவர்கள். சிவபெருமானுடன் பிக்னிக் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மாதிரி எப்பொழுதாவது நினைத்திருந்தீர்களா? பகவானுடன் மனித உடல் ரூபத்தில் சாப்பிடுவோம், விளையாடுவோம், சிரித்து பேசிக்கொள்வோம் என்று அந்த நாளும் வரும் என கனவில் கூட வர முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்தளவு சிரேஷ்ட பாக்கியம் இருக்கிறது. ஆனால் அதை நடைமுறையில் ஸ்தூலமாக அனுபவம் செய்கின்றீர்கள். நீங்கள் அனைத்து பிராப்தி சம்பன்னமாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட ரேகை உயர்ந்தது. 21 ஜென்மங்கள் உத்தரவாதம். மேலும் அதற்கு பிறகும் இத்தனை துக்கம் இருக்காது. முழு கல்பத்திலும் முக்கால்வாசி சுகமேதான் கிடைக்கும். இந்த கடைசி ஜென்மத்திலும் மிக அதிகமாக துக்கமானவர்கள் பட்டியலில் நீங்கள் இல்லை. அப்படியானால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அன்பு கடலிடமிருந்து அன்பை பெறுவதற்கான விதி விலகி இருப்பவராக ஆகுங்கள். சில குழந்தைகளிடமிருந்து நாங்கள் பாபாவின் நினைவிலோ இருக்கின்றோம், ஆனால் அன்பு பாபாவிடமிருந்து கிடைப்பதில்லை என்ற புகார் இருக்கிறது. ஒருவேளை அன்பு கிடைக்கவில்லை என்றால் அவசியம் அன்பை பெறும் விதியில் குறை இருக்கிறது. தந்தை அன்பு கடல். அவரோடு யோகா செய்பவர்கள் அவருடைய அன்பிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்பது இருக்கவே முடியாது. ஆனால் அன்பை பெறுவதற்கான வழி விலகி இருப்பவராக ஆகுங்கள். எதுவரை உடலிலிருந்து மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உறவினரிடமிருந்து விலகி இருப்பவராக ஆகவில்லையோ அதுவரை அன்பு கிடைப்பதில்லை. எனவே எங்கேயும் பற்றுதல் இருக்கக்கூடாது. பற்றுதல் இருக்கிறது என்றால் அனைத்து உறவிற்குரிய தந்தை அவர் மேல் இருக்கட்டும். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இதை வாயளவில் மட்டுமல்லாமல் அனுபவம் செய்ய வேண்டும். சாப்பிடுங்கள், காரியங்கள் செய்யுங்கள். ஆனால் விலகி இருப்பவராகி தந்தையின் அன்பிற்குரியவராக ஆகுங்கள். மனிதர்களின் மேல் பற்று வைத்ததினால் துக்கம், அமைதியின்மைத்தான் கிடைத்தது. எப்பொழுது அனைத்தையும் கேட்டு சுவைத்து பார்த்து விட்டோம் என்றால் அந்த விஷத்தை எப்படி இன்னொரு முறை சாப்பிட முடியும்? எனவே எப்பொழுதும் விலகி இருப்பவராகி தந்தையின் அன்பிற்குரியவர் ஆகுங்கள். கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான விதி நான் என்னுடையது என்பதற்கு முடிவு கட்டுங்கள். அனைத்து குழந்தைகளையும் கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அரை கல்பம் மிக கடுமையாக உழைத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது கடின உழைப்பு முடிவடைந்தது. அதற்கான சகஜ விதியாக என்னுடைய பாபா என்ற ஒரு வார்த்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். என்னுடைய பாபா என்று கூறுவதில் எந்த கடின உழைப்பும் இல்லை. என்னுடைய பாபா என்று கூறினீர்கள் என்றால் துக்கம் கொடுக்கக்கூடிய என்னுடையது என்னுடையது என்ற அனைத்தும் முடிவடைந்துவிடும். எப்பொழுது அநேக என்னுடையது என்பது இருக்குமோ அப்பொழுது கடினம் இருக்கும். ஒரு என்னுடையது என்பது ஆகிவிட்டது என்றால் அனைத்தும் சுலபமாகிவிடும். பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் கூட சத்தியுகத்தில் வந்து விடுவீர்கள். என்னுடைய பேரன், என்னுடைய கொள்ளு பேரன், என்னுடைய வீடு, என்னுடைய மருமகள், அப்படி என்னுடைய என்று நீளமான பட்டியல் இருக்கிறது இல்லையா? அதற்கு முடிவு கட்டுங்கள். அநேகர்களை மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு மிகவும் சௌகரியமாக குஷியில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். எப்பொழுதும் தந்தையின் நினைவு என்ற சௌகரியத்தில் இருங்கள். நல்லது. இரட்டை வெளிநாட்டினரின் சந்திப்பு. இது நல்ல குரூப். மேலும் இரட்டை வெளிநாட்டினரை பார்த்து பாப் தாதாவிற்கு தன்னுடைய ஒரு பெயர் ஞாபகம் வருகிறது. என்ன பெயர்? விஸ்வ கல்யாண்காரி, உலகத்திற்கே நன்மை செய்பவர். நீங்கள் குழந்தையாக ஆகாமல் இருந்த பொழுது பாப் தாதா
பாரதத்திற்கு நன்மை செய்பவராக இருந்தார். எப்போதிருந்து நீங்கள் வந்து விட்டீர்களோ பிறகு பாப் தாதா உலகிற்கு நன்மை செய்பவராகிவிட்டார். அப்படிப்பட்ட அதிசயம் யாருடையது? உங்களுடைய அதிசயம்தான் இல்லையா? மேலும் நன்றாக உழைக்கவும் செய்கின்றீர்கள். ஸ்தூலமாக உங்களுடைய முதுகெலும்பாக யார் இருக்கின்றாரோ அவர் மிகவும் புத்திசாலி. ஓய்வாக உட்கார விட மாட்டார். எந்த மூலையும் பாப்தாதா வந்த செய்தி தெரியாமல் விடுபட்டு விடக்கூடாது என்ற ஆர்வம் மிக நன்றாக இருக்கிறது. சேவையின் தடை மட்டும் இல்லாத நிலை, இதுதான் சேவையின் வெற்றி. எந்த சேவை தொடங்கினாலும் பாரதத்திலும் அல்லது வெளிநாட்டிலும் முதலில் சேவையில் உடன் இருப்பவர்களில், சேவையில் வாயு மண்டலத்தில் ஒரு வழி நடப்பது ஒருவரின் பலம், ஒருவரின் மேல் நம்பிக்கை என்று ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதைத்தான் பாப்தாதா கூறுகின்றார். எப்படி தேங்காய் உடைத்து திறப்பு விழா செய்கின்றீர்கள், ரிப்பன் வெட்டி திறப்பு விழா செய்கிறீர்கள், அப்படி முதலில் மேலே கூறிய 4 விஷயங்கள் என்று ரிப்பனை வெட்டுங்கள். பிறகு அனைவரின் திருப்தி, மகிழ்ச்சிகரமான நிலை என்று தேங்காயை உடையுங்கள். இந்த தேங்காய் தண்ணீரை நிலத்தில் ஊற்றுங்கள். எந்த ஒரு காரியம் என்ற நிலத்தில் முதலில் இந்த தேங்காய் தண்ணீரை ஊற்றுங்கள். பிறகு பாருங்கள் வெற்றி எவ்வளவு கிடைக்கிறது என்று. இல்லை என்றால் அவசியம் ஏதாவது தடை வரும். அனைவரும் சேவை செய்கிறீர்கள், ஆனால் யார் தடையற்ற சேவாதாரியோ அவருடைய எண்தான் பாப் தாதாவின் பதிவேட்டில் குறிக்கப்படும். பாப் தாதாவிடம் அந்த மாதிரி சேவாதாரிகளின் பட்டியல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மிக குறைவானவர்கள்தான். நீளமான பட்டியல் இல்லை. சொற்பொழிவு நிகழ்த்துபவர்களின் நீளமான பட்டியலும் உங்களிடம் இருக்கிறது. அவர்களை பாப் தாதா சொற்பொழிவு செய்பவர்கள் என்று கூறுகின்றார். முதலில் தன்னுடைய சிறப்புகளை வெளிப்படுத்தட்டும், பிறகு சொற்பொழிவு நிகழ்த்தட்டும் என்று பாப் தாதா கூறுகின்றார். சொற்பொழிவையே இன்றைய பள்ளி மாணவ மாணவிகள் கூட மிக நன்றாக செய்கிறார்கள், கைதட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பாப் தாதாவிடம் இருக்கும் பட்டியலில் யார் தடையற்றவர்களோ, அனைவரையும் மகிழ்விக்கும் மற்றும் திருப்திப்படுத்துபவரோ அவருடைய பெயர்தான் இருக்கிறது. எனவே மாலையில் வருபவர்களின் கை உயர்த்தவில்லை. வெளிநாட்டினருக்கு சேவையில் அவர்களுக்குள் தடை வருவதில்லை, ஆனால் மனதில் கொஞ்சம் கொஞ்சம் தடை வருகிறது. மற்றபடி பெரும்பான்மையோர் சரியாக இருக்கிறார்கள். மனதின் எண்ணம், மனதின் நிலை ஆடாத அசையாததாக இருக்கிறது. இரட்டை வெளிநாட்டினர் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறியதை கேட்டீர்களா? வளர்ச்சி செய்ததற்காக பாராட்டுக்கள். நல்லது. வரதானம். தந்தையின் நெருக்கத்தின் அனுபவம் மூலமாக கனவில் கூட வெற்றி அடைபவராக ஆகும் சமமான துணைவன் ஆகுங்கள். பக்தி மார்க்கத்தில் நெருக்கத்தில் இருப்பதற்காக சச்சங்கத்தின் மகத்துவத்தை கூறுகின்றார்கள். யார் சமமாக இருக்கின்றார்களோ அவர்தான் அருகில் இருக்க முடியும். யார் எண்ணத்தில் கூட எப்பொழுதும் உடன் இருக்கின்றாரோ அவர் அந்த அளவு வெற்றி அடைபவராக இருப்பார். அவரை எண்ணத்தில் கூட இல்லை, ஆனால் கனவளவில் கூட மாயா தாக்க முடியாது. எப்பொழுதும் மாயாவை வென்றவர் என்றார் எப்பொழுதும் தந்தையின் அருகாமையில் இருப்பவர். அவரை தந்தையின் நெருக்கத்திலிருந்து எந்த சக்தியும் பிரிக்க முடியாது. எப்பொழுதும் ஸ்லோகன், எப்பொழுதும் தடையற்றவராக இருப்பது, மேலும் அனைவரையும் தடையற்றவராக ஆக்குவது என்பதுதான் யதார்த்தமான சேவையாகும். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।